நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பிரதேசத்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. மியான்மர் மற்றும் இந்தியாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மக்கள் பீதியில் உறைந்தனர். நாட்டின் எல்லைப் பகுதியில் உளவு பார்ப்பது, போதைப் பொருள் கடத்துவது உள்ளிட்ட செயல்பாடுகள் அதிகரித்துள்ளது. ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்களை வீழ்த்த அதிக ஆற்றல் உடைய லேசர் ஒளியை பயன்படுத்தி ட்ரோன்களை செயலிழக்க செய்யும் எதிர்கால ஆயுதத்தை TRTO முதன்முறையாக பரிசோதித்து வெற்றி கண்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி நகரில் உள்ள பாரத ரத்னா டாக்டர் PR அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் பாபா சாஹேபுக்கு அஞ்சலி செலுத்த பிஜேபி மற்றும் பிரபல கட்சிகள் மற்றும் சிறிய கட்சிகள் வரை அனைத்து கட்சிகளும் பாபா சாஹேப் சிலைக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மாலையிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மற்றும் கட்சியினர் சாறை சாறையாக வந்து மரியாதை செலுத்தினர். இதனால் திருத்துறைப்பூண்டி நகரெங்கும் விழா கோலமானது. தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகளின்படி அனைத்து மின் இணைப்புகளிலும் RCD கருவியை பொருத்த உத்தரவு. மின் விபத்துகள், மின் சிக்கனம் குறித்து மின் வாரியம் சார்பில் பொதுமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் உரிய விழிப்புணர்வு இன்றி மின் விபத்துகள் அரங்கேறுகிறது. புதிதாக கட்டப்படும் வீடுகள் மட்டுமின்றி பழைய வீடுகளிலும் மின் விபத்துகளை தடுக்கும் வகையில் 30 மில்லி ஆம்பியர் திறனுடைய RCT ரேடுசியல் கரண்ட் டிவைஸ் எனும் கருவியை கட்டாயமாக பொருத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவை மாநகர ரெட் சிக்னல்களில் நிற்கும் போது வாகன ஓட்டிகளுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாகாமல் தடுக்க அதற்கான தடுப்பு துணிகளை போக்குவரத்து போலீசார் அமைத்துள்ளது போல் கோவை மாநகராட்சியும் பொதுமக்களுக்கான நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. ஆனால் முக்கியமாக கூட்டம் கூடும் இடங்களில் கோவை பூ மார்க்கெட் அருகே நீர்மோர் பந்தல் மற்றும் கணபதி மோர் மார்க்கெட் நீர்மோர் பந்தல் அமைத்து மக்களுக்கு ஜில் நீர் மோர் கொடுத்தனர். தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள நிலையில் அந்த ஜில் நீர்மோர் பந்தல் திடீரென பூட்டி கிடக்கிறது. இதனால் பொதுமக்கள் வெறுப்படைந்து மாநகராட்சி நீர்மோர் பந்தல் என ஷோ காட்டுகிறதா என்று கேள்வி கேட்கின்றனர். இந்த நீர்மோர் பந்தல் கோடை காலம் முழுவதுமாக தொடர்ச்சியாக முறையாக செயல்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். அமைச்சர் பொன்முடியை அடுத்து அமைச்சர் வேலு கூட்டம் ஒன்றில் பேசிய வீடியோ தற்போது வெளியாகி சர்ச்சையாகியுள்ளது. எட்டாம் வகுப்பு மாணவி படுகாயம் அடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.